சில நேரங்கள்ல நம்ம யார ரொம்ப நேசிக்கிறோமோ, ஆக்சுவலா அவங்க கிட்ட தான் நம்மளோட பொசிஷன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்க தான் நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம அழுத சொன்னாலோ, இல்ல நம்ம பொறுமையா சொன்னாலோ, எப்படி சொன்னாலும் நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே நம்மளோட உலகமே அவங்கள சுத்தி தான் இருக்குங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு புரியாது. யார பத்தி பேசுறேன்னு தெரியுதுல்ல. எனக்கு வந்திருக்கிற இமெயில்ஸும் சரி, நெறைய மெசேஜஸும் சரி, என்னோட கிளையண்ட்ஸ்லயும் நெறைய பேரும் சரி சொல்ற ஒரு விஷயம், மேம் நான் என்ன சொன்னாலும் என் ஹஸ்பண்ட் வந்து அது காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி பார்த்து எனக்கு அலுத்து போச்சு. நான் சொல்ற விஷயங்கள அவர் கேட்கிற மாதிரி பண்ணணும்னா நான் என்னதான் பண்ணணும்? ஏன் இப்படி ஆண்கள் செவிடாவே இருக்காங்க? ஏன் ஆண்கள் சில நேரத்துல செவிடாவோ இல்லன்னா பாரபட்சமாவோ இருக்காங்க? நான் சொல்றத மட்டும் ஏன் மேம் கேட்க மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோல அதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க. நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான சில உறவுகள்ல நம்ம எதிர்பார்க்கிற 2 விஷயம். நம்ம சொல்றத அவங்க கேட்கணும், நம்ம கிட்ட அன்பா இருக்கணும், நல்ல வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுலயும் எஸ்பெஷலி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க இதை எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம ரொம்ப நேசிக்கிற விரும்புற ஒருத்தர்கிட்ட நம்மளோட மனசை விட்டு நம்மளால பேச முடியல. நம்ம பேசுறது அவங்க காதுக்கோ மனசுக்கோ ரீச் ஆகலைன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும்ல. எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்லல. ஒய்ஃபை அனுசரிச்சு அன்பா ஆதரவா இருக்கிற நிறைய பேர் இங்க இருக்கதான் செய்றீங்க. 2வது விதம், வைஃப் சொல்ற பேச்சுல நான் கேட்கணும்னு அவசியமே இல்லை, அவங்க நமக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மேல் ஈகோயிஸ்டிக்கா மேல் ஷாவினிஸ்ட் மாதிரி திங்க் பண்ற ஆண்கள் வேறொரு ரகம். இந்த 2 ரகங்களை பத்தியுமே நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். இப்ப நம்ம பேச போற ரகம் வந்து சராசரியா நிறைய பேர் வீடுகள்ல இருக்கிற ஒரு ரகம். அதாவது அவங்க அன்பானவங்க, நல்லவங்க, பொறுமையா தான் இருப்பாங்க. ஆனா என்ன சொன்னாலும் சில நேரங்கள்ல நான் சொல்ற விஷயம் அவங்க காதுல கேட்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. as a wife நம்ம சைட்ல இருந்து நம்ம கவனமா இருக்க வேண்டிய 5 விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதல் விஷயம், புவர் டைமிங் ஆர் ராங் டைமிங் அப்படின்னு சொல்லலாம். முக்காவாசி பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே மல்டி டாஸ்கர்ஸாக இருப்பாங்க. ஒரே நேரத்தில் அவங்களால பல விதமான வேலைகளை பண்ண முடியும். ஆனால் ஆண்கள் ஒரு சிங்கிள் டாஸ்கராக தான் இருப்பாங்க. ஒரு வேலையாக தான் அவங்களால பண்ண முடியும். ஒரு விஷயத்தில் தான் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஆஃபீஸ்லேருந்து வர்ற டைம்லையோ இல்லை வேறு ஏதோ ஆல்ரெடி அவங்க டென்ஷனில் இருக்கும்போதோ நம்மளோட விருப்பங்களையோ இல்லை நம்மளுடைய ஃபீலிங்ஸையோ சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களால கேட்கவே முடியாது. அதுலேயும் குறிப்பாக அவங்க பசிலையோ இல்லை எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ்லையோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா கேட்க முடியாது. 2வது டிஃபென்சிவ் மோட். ஆண்களுக்கு ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடா நம்ம திரும்ப திரும்ப அதே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாலோ இல்லைன்னா நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி மோட்ல போகும்போதோ இல்லைன்னா அவங்க நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி மோட்ல போகும்போதோ கண்டிப்பா அவங்க நமக்கு ரிசெப்டிவா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்களோட நர்வஸ் சிஸ்டம் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலே வேணா நமக்கு இந்த பெரிய சண்டைக்கெல்லாம் நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நர்வஸ் சிஸ்டம் டிஸ்கனெக்ட் ஆகி டியூன் அவுட் ஆகி வெளியிலேயே போயிடுவாங்க. அதனாலதான் நீங்க ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடா இதுதான் குறை, இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்காம இருக்கிறதோ அவங்களோட இரிட்டபிலிட்டியை நம்ம கிட்ட காமிக்கிறதுக்கும் ஒரு காரணம். என்ன பண்றது, மெஜாரிட்டியான ஆண்களோட டிசைன் இப்படிதான் இருக்கு. நீங்க இந்த ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸோ இல்லைன்னா பயங்கரமான அட்வைஸ் மோட்லயோ போகும்போது அவங்க உங்களை இக்னோர் பண்றதோ இல்லை நீங்க சொல்றதை கேட்காம இருக்கிறதோ உங்களை பிடிக்காத ரீசன்னால இல்ல, ஆனா அவங்கள நீங்க பர்சனலா அட்டாக் பண்றீங்க அப்படிங்கிற அந்த இமேஜ் அஃபெக்ட் ஆகுது, அந்த ஐடென்டிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காகவும் எனக்கு நின்று சண்டை போட நேரமும் இல்ல தெம்பும் இல்ல அப்படிங்கிற அந்த டயர்ட்னஸ் தான் நம்ம கிட்ட அவங்க அவ்வளோவா நம்ம சொல்றதை கேட்காத மாதிரியே இருக்கிறது. என்ன பண்ண சொல்றீங்க? நிறைய ஆண்களோட டிசைனே இப்படிதான் இருக்கு. 3வது, நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல வந்து ஒரு மிஸ்மேட்ச் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்மளோட ஆதங்கத்தை நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது ஆண்கள் அதை எப்படி வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ஒரு ஃபெயிலியர், நீ வந்து ஒரு ரொம்ப வேஸ்ட், உங்களுக்கு தைரியமே இல்லை, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லை, இந்த மாதிரி நம்ம பர்சனலா அவங்களை அட்டாக் பண்ணும்போது அவங்களோட ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆகுறதுனால திரும்ப திரும்ப அந்த ஒரு கன்க்ளூஷன் அவங்க கேட்கறதுக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. அவங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா டியூன் அவுட் ஆகி வேண்டாம் என்ன பத்தி தாழ்வா பேசுற எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டா அந்த விஷயத்துல இருந்து மாறிடுவாங்க. அதனாலதான் நீங்க சொல்ற எதையுமே அவங்க கேட்காத மாதிரியே உங்களுக்கு தோணுது. 4வது, அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ். இப்போ பாஸ்ட்ல ஏதோ ஒரு பெரிய அவமானமோ இல்ல துரோகமோ இல்ல ஏதோ ஒரு மனசு வேதனையோ நடந்திருக்கலாம் உங்க ஃபேமிலிக்கோ அவங்க ஃபேமிலிக்கோ. ஆனா நம்ம இப்ப அதை சரியும் பண்ண முடியாது, அந்த சிச்சுவேஷனை இல்லாம பண்ணவும் முடியாது. அது புரியாம நம்ம திரும்ப திரும்ப அன்னைக்கு இவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா, அன்னைக்கு இவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது இனிமே பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கு எதுக்காக நம்ம இப்படி ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல அவங்க மென்டலி டயர்ட் ஆகி நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க. நம்மளை விரும்பாததுனால இல்ல, நம்ம கிட்ட மேற்கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடிய சக்தி இல்லாததுனால. 5வது, ஆண்களை ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்தும் போது அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு நடக்க போற விஷயம் நாளைக்கு நடக்க போற விஷயம்னு முக்கால்வாசி அவங்க பிரசன்ட்லயே இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட போய் உங்களுக்கு உங்க அம்மா வேணுமா நான் வேணுமா, உங்க அக்கா சொல்றது கேட்பீங்களா
நான் சொல்றதை கேட்பீங்களா? இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்தும் போது அவங்களால மெச்சூர்டாவோ இல்லைன்னா ஒரு ஒரு அட்டென்ஷனோடயோ உங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். நான் உனக்கு நீ தான் எனக்கு முக்கியம்னு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நம்ம கன்வின்ஸ் ஆக மாட்டோங்கிறதும் அது ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த 5 விஷயங்கள்ல நீங்க இந்த மாதிரி நேக் பண்றீங்களா, டைமிங்கை தப்பா சூஸ் பண்றீங்களா, இல்ல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கம்யூனிகேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தவிர இப்போ நான் சொல்ல போற இந்த 3 விஷயங்களையும் உங்க கவனத்தை வைங்க. முதல் விஷயம், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு இதை பத்தி தான் பேச போறோம், இன்னைக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை தான் பேச போறேன், வேற எந்த விஷயத்தையும் இதோட நான் டேக் பண்ண போறதில்லை அப்படிங்கிற ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனை அவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதே ஒரு பிராக்டிஸா வரும்போது நாளடைவில் நீங்க சொல்ற விஷயங்கள்ல 100% கவனத்தோட கேட்கறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ரெண்டாவது, நீங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே உங்களோட டோனையோ உங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்டையும் ப்ராப்பரா செட் பண்ணிக்கோங்க. அன்னெசரியா அவங்க ஃபேமிலியோ இல்லைன்னா அவர் முன்னாடி நடந்த தவறுகளையோ ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட் பண்ணாம இதுதான் எனக்கு வேணும், இதை பத்தி தான் நான் பேச போறேன், இது என்னோட ஃபீலிங் அப்படின்னு நீங்க கரெக்டா உங்க டோனை நீங்க செட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அவங்க நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மூணாவது, ப்ரெசென்ட்ல இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இன்னைக்கு உங்களோட தேவை என்ன அப்படிங்கிற அந்த ப்ரெசென்ட் மட்டும் அவங்க கிட்ட சொல்லும்போது ஆண்களுக்கு நம்மளோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸும் கொஞ்சம் பதமா இதமா யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அவங்களோட அட்டென்ஷன் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பண்ணா கூட சில பேர் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அது மாதிரியும் சில ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் நம்ம அதை ஒரே பக்கெட்டில் போடாமல் கொஞ்சம் நம்மளோட சைட்லேருந்து இந்த பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, மற்றவங்கள அனாவசியமாக குறை சொல்லாமல் இருக்கிறது, நானா நீயாங்கிற சண்டையில் வந்து நிறுத்தாமல் இருக்கிறது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளடைவில் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அவங்க கண்டிப்பாக கேட்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மேம் இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றுமே நடக்காது மேம் அப்படின்னு டக்குன்னு மனசு விட்டுறாம கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் இருக்கும். நீங்க எப்படி ஒரு காமான டோன்ல பேசுறீங்களோ அவரும் அதே மாதிரி அதை கேட்கிற மனநிலையில கண்டிப்பா வருவாங்க. எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டா எப்படிங்க? கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஒரு 3-4 மாசத்துக்காவது இந்த டோன் மெயின்டைன் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்க உங்க கூட இருப்பாங்க. நம்ம அதிகமா நேசிக்கிற நம்ம உலகம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறவங்க நம்ம பேசுறதை கேட்கிற சிச்சுவேஷனை சரியா பண்றதுக்கு கூடவா நம்மளால முடியாது? பண்ணுதான் பார்ப்போமே. கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா சிச்சுவேஷன் வில் கெட் பெட்டர். ஆல் தி பெஸ்ட்.